அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் சிக்கன் மந்தி செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான மசாலா இதுதான். இதை நான் வறுத்துட்டு நல்லா நான் பவுட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மந்திக்கு தேவையான சட்னிங்க. 3 தக்காளி, 6 இல்லைன்னா 7 பூண்டு, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து கல் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதுங்க, ரொம்ப திக்னஸாலாம் இருக்க வேண்டாம். 1/2 கிலோ அரிசிங்க, அதில் 1/2 கிலோ ஃபுல் சிக்கன் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். ட்ரை லெமனுங்க, இந்த மாதிரி போட்டால் செமையாக இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுங்க, 1 வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் எடுத்துருக்கிறேன். மஞ்சத்தூளுங்க, தக்காளி வந்து நான் அரைச்சி நான் வச்சுருக்கேன். இப்போது மந்தி மசாலா அரைச்சேன் இல்லையா, அதாங்க இது. இப்போ இதோட ஹோல் ஸ்பைசஸ் நான் ஆயிலில் நான் போட்டேன். 4 மிளகு நான் போட்டிருக்கேங்க, ஏன்னா எனக்கு நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இப்போ நான் ஆனியன் நான் வந்து போட்டேன். இப்போ நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நம்ம நார்மல் பிரியாணிக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம். இது ஓரளவு வந்து நல்லா வேகணும். இப்போ கறிக்கு வந்து நான் எப்படி செய்ய போகிறேன்னா, அதே மந்தி மசாலாவில் சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, லெமனு, தயிர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் அதில் சிக்கனோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க, ஆனியன் வெந்தால் போதும். இப்போ அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், அரைச்சி வச்ச தக்காளிங்க. ஏன்னா நம்ம ஸ்பைசஸாக பிரியாணியில் நம்ம சாப்பிட்டுட்டு இதை வந்து இப்படி சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது மந்தி மசாலாவை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் லெமனும் இதில் நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி லெமன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 10 டேஸ் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நார்மலாக நல்லாயிருக்கும். இந்த பதத்துக்கு இருந்தால் போதுங்க. இப்போ நான் தண்ணி நான் இதில் தேவையானது நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 1/2 கிலோ அரிசிக்கு எவ்வளோ ஆட் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் தேவையான சால்ட்டும் நான் போட்டுக்கிறேங்க. பாருங்கள், சிக்கனில் இந்த மாதிரி நல்லா இருக்குல்ல. இப்போது நெக்ஸ்ட் வந்து நான் அரிசி நான் சேர்க்க போகிறேன். இப்போ நிறையா பேர் மந்தியில் வந்து பிரியாணி ஃப்ரை பண்ணுவாங்க சிக்கனை. நான் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணலைங்க. நான் எந்த மெத்தடில் நான் இதை செய்ய போகிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா மந்தி பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒன்ஸ் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி பாத்திரத்தில் நான் சிக்கனை வந்து உள்ளே நான் போட்டு தம் பண்ண போகிறேன் ஃபுல்லாக. இப்போ இந்த சிக்கனில் இருக்கிற மசாலா எல்லாமே இந்த தண்ணி எல்லாம் அப்படியே ரைஸில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுங்க. இது என்னோடய ஓன் மெத்தடில் நான் பண்ணுறேன். நிறையா பேர் ஃப்ரை பண்ணி போடுவாங்க, அந்த மாதிரி பண்ணாமல் இந்த டேஸ்ட்டில் இப்படி பண்ணி பாருங்கள். இப்போ நான் சிக்கனை எடுத்து நான் ரைஸோடு நான் வச்சுட்டேன். இப்போ நான் கீயில் நான் நட்ஸ் எல்லாம் போட்டு அதை நான் லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் என்ன ஸ்பெஷலாக நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 2 சார்கோல் நான் இதில் நான் வச்சதில் நான் நெய் போட்டு இதை உடனே நம்ம க்ளோஸ் பண்ணிடணுங்க. இதில் ஃபுல்லாக ரைஸ் ஃபுல்லாக அந்த ஸ்மெல் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், சூப்பராக இருக்கும், அப்படியே மணக்குங்க, ரொம்ப மணமாக இருக்கும். இந்த மெத்தடில் எல்லோரும் மந்தி செஞ்சு சாப்பிட்டுங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மெத்தடில் பாருங்கள், கறி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள், ரைஸும் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். எதுவுமே இல்லை, எல்லாமே கரெக்டான மெத்தடில் இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.